ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. அந்த ஆவி என்ன ஆகுதுன்னா ஆண்டவரை மனிதன்றுவான், இரண்டாம் ஆதாம்ன்றுவான். அவன் வந்து இயேசு ஆண்டவர்னு சொல்ல மாட்டான். உன்னிப்பா கவனிக்கணும். வசனத்தெல்லாம் பேசுவாங்க, வசனம் எல்லாம் வரும் அவன்கிட்ட இருந்து. உடனே ராக்கா பாக்கா பான்ற கூடாது. அவன் இயேசுவை எப்படி கனப்படுத்துறான்னு பார்க்கணும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுதா, இயேசுடைய ஸ்தானத்தை இயேசுக்கு கொடுக்கறானான்னு பார்க்கணும். தன்னை முன்னிலைப்படுத்துறானாலே அவன் ஆண்டவர்ட்ட இருந்து வந்தவன் அல்ல. ஏன்னா சாத்தான் எப்படி வந்தான்? அவன் லூசிபரா வந்து ஆண்டவர் அவனை உருவாக்கினார், ஏஞ்சல். அவன் வந்து லூசிபர் செட்டைகளை விரிச்சான்னா எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்டவங்க. ஆண்டவரை போற்றி துதிக்கிறதா அவங்களுடைய வேலை. ஆண்டவரை வந்து எல்லாரும் போற்றி புகழ்ந்து நேசிக்கிறத பார்த்த உடனே அந்த ஸ்தானத்தையே நம்ம எடுக்க கூடாதுன்னு நினைச்சான். ஆண்டவருக்கு மாத்திரம் உள்ள கோரியை அவன் எடுக்கணும்னு நினைச்சான். அப்படிதான் இருப்பாங்க இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்.